ஏன் வந்து டிஎம்டிகே விஜய் நம்பி போகல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கூட்டணியில் பங்கு தரோம் அப்படின்றாங்க, உங்களுக்கு மரியாதை தரோம், சீட்டு தரோன்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேனாச்சும் எதனா கிடைக்கும் அப்படின்னு போகிற கட்சி கிடையாது. ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, தொழிலாளி பிரச்சனை அவங்க கேட்பாங்கன்னா அவங்க மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். அவங்க அதை பற்றி பேச கூட இல்லை, ஒரு வார்த்தை. இது இந்த கூட்டணி விஷயத்தில் நான் ரொம்ப கௌரவமாக கண்ணியமாக பார்க்குறது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஓராயிரம் பிரச்சனை இருக்குது. இப்போ தொழிலாளி பிரச்சனை எல்லாம் கூட கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு மிக மோசமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இல்லை ஒரு மட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியும். ஏன்னா திமுக அரசு வந்து சொன்னது வேற, இப்போ செய்யறது வேறு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதனால ஒரு நெருக்கடி. தொழிலாளி பிரச்சனையை காப்பாற்ற முடியலன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கே என்ன வேலைன்றது கேள்வி. ஆனால் ஒரு நாளும் வந்து அவங்க வந்து விஜய் அவர்களை ஏற்றியோ இல்லை விஜய் கூட்டணி எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க பேசலை. இதே விசிகால அந்த மாதிரி குரல் ஆரம்ப காலத்தில் வந்தது. திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஆதவர்ஜனை வைத்து பேசினது கொண்டது. அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் கொடுத்து மறுநாள் அண்ணா அறிவாலயம் போயிட்டு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சு வந்தார்.